காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் பெரியவா தொட்டு ஏதேனும் ஒரு செய்தியை அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மகா பெரியவாளுடைய மகிமையாக மகா பெரியவா சதாரா என்கிற இடத்தில் இருந்த பொழுது, மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதாரா என்கிற இடத்தில் இருந்த பொழுது, அன்றைக்கு அவர் ஏதேனும் அறிவிப்பு கொடுக்காமல் அந்த முகாமை தொடங்குகிறார். அக்கம் பக்கத்தில் ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் மகா பெரியவா சதாராவிற்கு வந்திருக்கிறார் என்கிற செய்தி கேட்டு ஒவ்வொருவராக நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த செய்தி மும்பைக்கும் போகிறது. மும்பையிலிருந்தும் நிறைய பேர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடல் தாண்டி செல்லக்கூடாது என்கிற மகனியர்களுடைய காரணத்தினாலே சன்னியாசிகள் கடல் தாண்டி செல்லக்கூடாது என்பதனாலே சதாரா வரை போனவர் பாம்பே செல்லவில்லை. பெரியவா சதாரா வந்திருக்கிறார் என்ற உடனே மும்பாயிலிருந்து எல்லோரும் அந்த பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக வருகிறார்கள். அப்போது மகா பெரியவா சதாராவில் இருந்த பொழுது அந்த ஜிடி பிர்லா என்று அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர், அவரும் அவருடைய பவான் ஜேர்னலுடைய ஆசிரியர் ராமகிருஷ்ணன் என்பவரும் மகா பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக வருகிறார்கள். பெரியவாளை பார்த்த மாத்திரத்தில் ஜிடி பிர்லா உண்மையை பெரிய அரிய சன்னியாசி என்று நினைத்து கொண்டு, உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி இந்த உலகத்தில் இருக்கிறாரே என்கிற சந்தோஷத்தோடு நினைத்து கொண்டு மகா பெரியவாளை தரிசிக்கிறார். தரிசித்த பிற்பாடு சாதாரண ஓரமாக ஒரு சின்ன இடத்திலே பெரியவா உட்கார்ந்து இருக்கிறார். பெரியவாளை பார்த்து எல்லாம் முடித்து பெரியவா ஏதாவது ஒன்று கேட்பார். சில பேர்கள் அதை செய் இதை செய் என்று சொல்வார்கள் அல்லவா வந்தவரிடத்தில். அப்படி இல்லாமல் பெரியவா எதையுமே அவரிடத்திலே கேட்கவில்லை. ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய நிறுவனம் ரொம்ப அற்புதமாக வளரட்டும் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது அவர் உடனே கேட்கிறார், ஜிடி பிர்லா, பெரியவா நான் உங்களுக்கு ஏதேனும் தரலாமா என்று கையிலே செக் புக்கோடு வந்திருந்த ஜிடி பிர்லா, பெரியவா எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த ஜிடி பிர்லா உங்களுக்கு ஏதேனும் தரலாமா என்று கேட்கிறார். பெரியவா சிரித்து கொண்டே சொல்கிறார், ஒன்றும் வேண்டாம், நீ ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தர்மத்தை, நீங்கள் உங்கள் குழுமம் சார்பாக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற சேவையை நீ தொடர்ச்சியாக செய். அப்படி செய்து கொண்டே இருப்பதே ஒரு பெரிய தர்மம், அதுவே எனக்கு போதும் என்று பெரியவா சொன்ன மாத்திரத்தில் ஜிடி பிர்லாவிற்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு பக்கத்தில் இருக்கிற ராமகிருஷ்ணத்தில் சொல்கிறார், அட்லீஸ்ட் ஒரு 10,000 20,000 பெரியவா குடு என்று கேட்பார் நினைத்தால் இப்படி ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்கிறாரே, இப்படிப்பட்ட அரிய சன்னியாசி இந்த உலகம் பெற்றிருக்கிறது. இப்படி போன்ற சன்னியாசியை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகா சன்னியாசியை, ஒரு மகா பிரபுவை, ஒரு மகா பெரியவரை இன்றைக்கு நான் வாழ்க்கையிலே தரிசித்தேன் என்று ஜிடி பிர்லா அவர்கள் அந்த பவான் ஜானுடைய ஆசிரியர் ராமகிருஷ்ணத்திலே சொல்லி சொல்லி வியந்தாராம். ஒரு முறை ஒரு மடத்தினுடைய பக்தர் ஒரு திரட்டு பாலை கொண்டு வந்து பெரியவாடத்திலே கொடுத்த பொழுது அதை வாங்கி கொண்ட பெரியவா, ஒரு சாதாரண தொண்டர் கொண்டு வந்த திரட்டு பாலை ஏற்ற பெரியவா, ஒரு மிகப்பெரிய பணக்காரரான ஜிடி பிர்லா அவர்கள் கொடுக்க நினைத்த பெருந்தொகையை, அந்த செக்கை வாங்காமல் நீ செய்த தர்மத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு, அதுவே போரும் என்று சொன்னதை நினைத்து பார்க்கிற பொழுது, அப்படிப்பட்ட நாம் வாழ்ந்த காலத்தில் இந்த நூற்றாண்டில் ரொம்ப அற்புதமாக ஒரு 13 வயதிலே சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு 87 வருட காலம் சன்னியாசியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த உலகத்தை உய்விக்க வந்த ஒரு அற்புதமான சன்னியாசியை இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் நாம் பார்க்க முடியாத அளவிற்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், உமாச்சி தாத்தா, மகா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற பெரியவா இருக்கிறார், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.